மகேஷ், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? என்ன மித்ரா, ஆனந்தியோட அண்ணா அண்ணிய அவங்க ஃபேமிலியோட சேர்த்து வைக்கணும்னு நினைச்சேன். அது நடந்துருச்சு, அவ்வளவுதான். என்ன மகேஷ், கிண்டல் பண்றியா? அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்காகவா நீங்க வந்த? ஆனந்திக்கும் அன்புக்கும் கல்யாணம் நடக்கணும். அது சம்பந்தமா அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசணும் தானே இங்க கிளம்பி வந்த. மித்ரா, இப்ப எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? கொஞ்சம் வெயிட் பண்ணு. சில விஷயங்களை கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். கரெக்டான டைமா பார்த்து இத பத்தி ஆனந்தியோட அப்பா அம்மா கிட்ட பேசதான் போறேன். இப்பதானே வந்திருக்கோம். எல்லாரும் சந்தோஷமா கோகிலாவோட கல்யாண வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. சடனா போயிட்டு அன்பும் ஆனந்தியும் லவ் பண்றாங்க, கல்யாணம் பண்ணுவீங்கன்னு பேச முடியாது. இட் வில் டேக் சம் டைம். பேசிக்கலாம். மகேஷ், டைம் ஆக ஆக ஆனந்தி ஏதாவது பிளான் பண்ணி அதை தடுக்க தான் ட்ரை பண்ணுவா. இந்த சான்ஸை விட்டா அவ அப்பா அம்மா கிட்ட பேசுறதுக்கு நம்மளுக்கு வேற டைமே கிடைக்காது. புரிஞ்சுக்கோ மகேஷ். மித்ரா, எனக்கு புரியுது. நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீ ஃப்ரீயா விடு. மகேஷ், எப்ப பேசினாலும் நீ ஒரே விஷயத்தை தானே சொல்ல போற. அப்புறம் என்ன? அன்புவும் அவங்க ஃபேமிலிக்கு க்ளோஸ் தான். ஏற்கனவே ஆனந்தியோட அக்கா அண்ணனுக்கெல்லாம் அவ லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சதுதான். சோ நீ பேசுறதுனால எந்த பிரச்சனையும் வராது மகேஷ். இப்பவே போய் பேச. நீ சொல்றதும் கரெக்ட் தான். சரி, பேசுறேன். அதெல்லாம் வேணாம் சார். சார், நீங்க எனக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நான் அதை இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க எது பண்ணாலும் ஆனந்திய மனசுல வச்சுக்கிட்டு தான் பண்ணணும். ஏன்னா இங்க வந்ததுல இருந்து தான் ஆனந்தி என்கிட்ட கொஞ்சம் நல்லா பழகுறா. அவ கொஞ்சம் தெளிவான மாதிரி தான் எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம அவ டென்ஷன் எல்லாத்தையுமே மறந்துட்டு இருக்கா. இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா அவளே எங்க கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுவான்னு எனக்கு நம்பிக்கை அதிகமா இருக்கு. எல்லாம் பாசிட்டிவா தான் நடக்குது அன்பு. மித்ராவும் அதான் ஃபீல் பண்றா, நானும் அதான் ஃபீல் பண்றேன். அப்படி இருக்கும்போது ஆனந்தி அப்பா அம்மா கிட்ட பேசுறதால என்ன தப்பாயிட போகுதுன்னு நினைக்கிற? எனக்கும் இதான் சரியான நேரம்னு தோணுது. பேசி பார்க்கலாமே அன்பு. ஆனா எனக்கு அப்படி தோணலையே சார். எல்லாம் கை கூடி வர இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னு தோணுது. எனக்கு நிறைய சப்போர்ட்டா இருந்திருக்கீங்க. ஆனா இந்த 2 நாள் மட்டும் எனக்காக கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். உன்னை இவ்ளோ தெளிவா கான்ஃபிடென்ட்டா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இதுவே உங்களை ஒண்ணு சேர்க்கும்னு நான் நம்புறேன். ஹாப்பி டு see you like this, man.